ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரம் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாம் சஞ்சாரம் பண்ணுவார். உங்களுடைய ராசியில் கடகராசியில் ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் மூலமாக மிகப்பெரிய வருமானங்கள், மிகப்பெரிய லாபங்கள், மிகப்பெரிய உள்ள முன்னேற்றங்கள் எல்லாமே கடகராசிக்கு வந்து இந்த டயத்தில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இது வரைக்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். சின்ன குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே இப்போ தீர்ந்துருது. எதனால்னா குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இது மிக மிக சிறப்பு. வருமானம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பெரிய லெவலில் ஹோட்டல் வச்சுருக்கவங்க, சின்ன உணவு கடைகள் வச்சுருவங்க, உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் சுக்கிர பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முயற்சிகள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஒரு பேங்க் வேலைக்கு வந்து முயற்சிகள் எடுப்பீங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த டயத்தில். இது மிக மிக சிறப்பான தருணம். இது சூரிய வழிபாடு பண்ணுங்கள். சூரிய வழிபாடு கடகராசிக்காரங்க எந்த அளவுக்கு வந்து சூரிய வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். சூரிய வழிபாடும் சிவன் வழிபாடும் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய வழிபாடு ரொம்ப கிடைக்கும். சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வர்ற பிரச்சனைகள் எல்லாமே டக்குன்னு விலகி ஓடி போயிடும். சின்ன வார்த்தைகள் மூலமாக தாங்க சின்ன பிரச்சனைங்கிறது பெருசாகுது. அது மாதிரியான எந்த சூழலும் வராது. நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். ஓகே, இந்த வார்த்தைகளை வரப்போகுது, இந்த வார்த்தை வந்ததுன்னா இதுக்கு நம்ம பதில் கொடுத்தோம்னா இதன் மூலமாக பிரச்சனைகள் வருங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சைலண்ட்டாக வந்து அந்த இடத்த விட்டு போயிடணும். சைலண்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அந்த ஒரு ஆய்வு சம்பந்தமான ஒரு அறிவை இந்த சூரிய பகவான் கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த டயத்தில். அதாவது கடகராசிக்காரங்க எப்போயுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா சந்திரனுடைய ராசி இல்லையா? சந்திரன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ராசி. 2.5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராசியை விட்டே வந்து கடந்து போயிட்டே இருப்பார். அப்போது ரொம்ப சுறுசுறுப்பு. அதை இருக்கிற கிரகங்களையே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சந்திரன் தான். அப்போது இப்போ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதை விட வந்து இன்னும் இந்த டயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா சூரிய பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம். ஏன்னா புதன் பகவான் உங்களுடைய முயற்சிகளுக்கு புத்திசாதிரியமாக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுப்பார் இந்த டயத்தில் வந்து நீங்கள் அரசு சம்பந்தமான வேலைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் வேலைகள், அப்புறம் ஆடிட்டிங் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கு வந்து இந்த டயத்தில் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறத விட அதிகப்படியான மார்க்குகள் கிடைக்கும். கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலைகள் உடனுக்குடனே கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு பேங்க் வேலைக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள், கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன், புதன், சூரியன் இவங்களுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் வரும். உணவு கடைகள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய உள்ள ஹோட்டல்கள், அதுக்கப்புறம் வாட்டர் கேன்லாம் போடுவீங்க இல்லையா? இது மாதிரியான நீர் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ஸ்வீட்டு கடை வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் லாபங்கள் அதிகமாக வரும். இந்த டயத்தில் பிஸ்னஸ் நல்ல சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெண்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம், பெண்கள் மூலமாக வந்து வருமானம் அதிகப்படியான. அதாவது கடகராசிக்காரங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கிற அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு அதிகப்படியான பெண்களுடைய வருகை இந்த டயத்தில் வரும். அப்போது உங்களுடைய தொழில் வேறு லெவலில் மாறும் இல்லையா? வருமானம் அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்களை தேடி போவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் வந்து ரொம்ப சிறப்பான வாரம் கடகராசிக்காரங்கள்.
உங்களுடைய முயற்சிகளில் என்றைக்குமே பின்வாங்காதீங்க. அந்த முயற்சிகள் வந்து இந்த டயத்தில் எஃபெக்ட் போடுங்க. அந்த முயற்சியில் கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டுங்க. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. ஒரு வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வீடு வாங்குறதுக்கு ஒரு லோன் போடுங்க, புதுசாக அழகாக. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு அழகான ஒரு வீடு, ரொம்ப ரம்யமான ஒரு வீடு, ரொம்ப கலைநயத்தோடு இருக்கிற வீடு, அதேமாரியான ஒரு வீடு அமையும் உங்களுக்கு. 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த டயத்தில் இதுக்கான முயற்சிகளை எல்லாமே பண்ணுங்க. சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. கூட்டு தொழிலில் முன்னேற்றம். ராசி அதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வருவார். இந்த வார கடைசியில் இருந்து 6ஆம் இடத்துக்கு வருவார். அந்த டயத்தில் வந்து நீங்கள் வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள், வேலைகளுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக வந்து அந்த 6ஆம் இடத்துக்கு வரப்போகிற வார கடைசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடு தேடி வருங்க. கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில் நடிகராக இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலைகளுக்கு வந்து குவியன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வேலைகள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இது மாதிரியான ஒரு சூழல், இது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே இந்த வாரத்தில் கடகராசிக்காரங்கள் நடக்கும். இந்த வாரம் கடகராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? சிவபெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சூரிய வழிபாடு மிக மிக சிறப்பு. காலையில் எழுந்திரிச்சு குளித்தோடனே சூரிய பகவானை பார்த்து ஒரு வணக்கம் பண்ணுங்க, வணக்கம் போடுங்க. ஓம் நமோ சூர்யாய நமக. அது டெய்லி பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஏமாற்றங்கள் எல்லாமே ஓடி போயிடும். வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நல்ல நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். நீங்கள் நினைத்த மாற்றங்கள், நினைத்த முன்னேற்றங்கள் இது எல்லாமே வரும். சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போங்க, சிவபெருமானை வழிபடுங்க, வில்வ மாலை போடுங்க, அம்பாளையும் வழிபடுங்க. மிக மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும். எடுத்துக்கிட்ட காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.